இறுதியான கேள்வி. அண்மையில் அஷக்கி பிஜேயின் ஒரு பிரச்சாரத்தில் கூறினான், சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டாக கூறு போட்டான். அதாவது ரசூலாக சொன்னால் மட்டும் தான் ஏற்க வேண்டும், முஹம்மதாக சொன்னால் ஏற்க வேண்டிய அவசியமில்லை. இதற்கு சில ஆதாரங்களையும் முன்வைத்தான். இதனை தயவு செய்து விளக்க. அதாவது இந்த வஹாபிகள் எந்த ஹதீஸையும் புரியாத மாதிரி தான் இதையும் புரியலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மதீனாவுக்கு போகிறாங்க. அப்போ மதீனாவுக்கு போன இடத்துல இந்த பேரிச்ச மரத்தை, ஆண் மரம் பெண் மரத்தை இந்த மகரந்த சேர்க்கை செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் செய்றீங்க? அப்போ தான் மகசூல் அதிகமாகும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விட்டுருங்க. ஏன்னா இப்போ என்ன, இப்போ ஈமானுக்கு ஆபத்தில். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தௌஹீத போதிக்க வர்றாங்க. தௌஹீதுன்னு என்னங்க, எல்லாம் அல்லாஹ் செய்கிறான். மகசூலை கூட்டுவது இறைவன், குறைப்பது இறைவன். இந்த தௌஹீத போதிக்க வந்திருக்காங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்படி நாங்க செஞ்சுட்டா மகசூல் கிடைக்குங்கிறாங்க. அப்ப இறைவன் தான் கூட்டுறான் குறைக்கிறாங்கிறது போய் என்ன ஆகி போச்சு, நாங்க மகரந்த சேர்க்கை செஞ்சாதான் அதிகம் கிடைக்குது ஆகி போச்சு. விடுங்க, ஏன் தௌஹீத போதிக்க வந்திருக்காங்க, விட்டுட்டாங்க, மகசூல் குறையுது. சாம்பா பெருமக்கள் இருந்திருக்காங்க, ஆரம்ப கட்டம் தானே. அதனால அவசரப்பட்டு சலாசாமட்ட போய் யார் சொல்ல விட சொன்னீங்க, விட்டுட்டோம், நம்ம குறைஞ்சு போச்சு. அப்பதான் சலாம் சொன்னாங்க, அன்தும் ஆயிரம் உமூரி துன்யாக்கும், உங்கள் உலகம்தான் உங்களுக்கு புரிகிறது, நான் சொல்ல வந்த தத்துவத்தை புரியவில்லையே. ஏன் விட சொன்னேன், எல்லாம் அல்லாஹ் செய்யறாங்கிறதுக்காக சொல்ல சொன்னேன். நீங்க என்னடா சேர்த்தா நிறைய கிடைக்குதுங்கிறீங்க, விட்டுட்டா குறைஞ்சதுங்கிறீங்க. இந்த உலகம் தான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த வஹாபி இதை கூட பாத்தீங்களா, சலாம் சொல்லிட்டாங்கல்ல, உலக விஷயம் என்னை விட உங்களுக்கு தான் தெரிஞ்சு விட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க, என்னை விட மின்னீண்டா இருக்காங்க, என்னை விட உங்களுக்கு தான் இருந்தாங்களா? நான் சொல்ல வந்த நோக்கத்தை புரிய விட்டு விட்டு இந்த உலகத்தை தானே நீங்கள் அதிகம் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வஹாபியத்தை போய் கேட்போமே, இந்த இதே மையத்தை வச்சு மகரந்த சேர்க்கை தான் கூட்டுகிறது குறைக்கிறதா, அது அல்லாவா கூட்டதா? இந்த வஹாபின்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தான். அதை தான் சலாம் சொல்றாங்க. என்ன மகரந்த சேர்க்கை சேர்த்தா கூடுங்கிறீங்க, விட்டுட்டா குறைங்கிறீங்க, அல்லாஹ் விட்டு போட்டீங்க. நீங்க மகரந்த சேர்க்கையை செய்யாவிட்டாலும் சரிதான், அல்லாஹ் நினைத்தால் கூட்டி தருவான். நீங்க செஞ்சாலும் சரிதான், அல்லாஹ் நினைச்சா குறைச்சிருவான். அல்லாஹ் கையில இருக்குது. இந்த தௌஹீதெல்லாம் சலாம் போதிக்கு வந்தாங்க. அதனால ஆனா கடைசி காலகட்டத்தில் சஹாபா பெருமக்கள் எல்லாம் பக்கா தௌஹீத் வந்துட்டாங்க. இது ஆரம்ப கட்டம். அதனாலதான் சரி இந்த ஹதீஸ்ல சலாசம் சொல்றாங்க, இந்த உலக சம்பந்தமாக எதுக்கு, ஏன்னா சலாம் சொன்னாங்கல்ல, நீங்க விட்டுருங்கன்னாங்கல்ல, அப்ப மறுபடியும் அவங்க செய்யாம இருக்க கூடாது. அதுக்காக சொன்னாங்க, இந்த உலக விஷயத்த நான் சொன்னா நீங்க விரும்பினா எடுக்கலாம், எடுக்காம போகலாம், மார்க்க விஷயத்த கட்டாயம் எடுத்தே ஆகணும் என்று சலாம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டா பாத்தீங்களா, உலக விஷயத்துல பின்பற்ற தேவையில்லை, மார்க்க விஷயத்தை பின்பற்றணும் சலாம் சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உலக விஷயத்திலே நீங்கள் பின்பற்றுவது என்னை பின்பற்றது அவசியம் இல்லை, மார்க்கமாக இருந்தா அவசியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் அதுவும் மார்க்கம். அது புரியல. உலக விஷயத்துல நம்ம பின்பற்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறோம்ல, இந்த முடிவு நமக்கு யாரு சொல்லி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அதுவும் மார்க்கமாகிவிட்டது. ஆனா இவர் ரெண்டா பிரிக்கிறாராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தான் அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தினுடைய பவரை கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு நினைச்சா உன்னை ஹலால் சொல்ல முடியும், உன்னை ஹராம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பவர் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு. ஒன்னா இரண்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி குல்லாமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமா ஸல்லல்லாஹு சும்மா இருக்கிறாங்க, மறுபடியும் கேட்கிறாரு, மறுபடியும் அம்மா மௌனமா இருக்கிறாங்க, மறுபடியும் கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லவ் குல்து நாம்ல வஜபத், நீங்க ஒவ்வொரு வருஷமும் கேட்குறீங்கல்ல, நான் ஆமான்னு சொல்லிவிட்டா கடமையாகி போயிருமாங்க அப்படிங்கிறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம்டா முடிஞ்சு போச்சு. ஆனா உங்களால முடியாது, வலமஸ்ததாது, உங்களால முடியாது. ஒவ்வொரு வருஷமும் கடமை நம்மளால போயிட்டு வர முடியுமா? முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட அது. அப்ப மார்க்கம் எங்க இருக்குது? ஸல்லல்லாஹு கையில இருக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வஹி வஹி இல்ல, ரெண்டா பிரிக்கிறாள் அவங்க. ஸல்லல்லாஹு வஹியா சொன்னா தான் நம்ம பின்பற்றணும், வஹி இல்லாம இருந்தா தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாலே அது வஹிதாங்கறான் அல்லாஹ். ஆனா வஹாபி சொல்றாங்க, இல்ல இல்ல வஹி இல்லாமலும் பேசுறாங்க. அல்லாஹ்வோட அல்லவா தோற்கடிக்கிறார்கள் இந்த வஹாபிகள். அவங்க என்ன பேசினாலும் வஹி, அல்லாஹ் சொல்றான், இல்ல வஹி இல்லாமலும் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நமக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால், சஹாபா பெருமக்களுக்கு எதிராக வஹாபி நிற்கிறார்கள் என்றால், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று பார்த்தால், கடைசியில் இறைவனுக்கே எதிராக நிற்கிறார்கள். அல்லாஹ்வோட அல்லவா போர்ந்திருக்கிறார்கள். ஏன் ஹபீபி பேசுவது என்னோட வஹின்னு அல்லாஹ் சொல்றான், இல்ல இறைவனே உன் வஹி இல்லாமலும் பேசுறாங்கன்னு வஹாபி சொல்லிட்டு இருக்கிறார். இது எந்த அளவுக்கு சரியாகும்?
சலாம் சொல்றாங்க, நான் ஆம்பளைடா கடமைங்கிறாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மக்காவுடைய ஹரமுடைய எல்லைக்குள்ள எந்த ஒரு மரத்தையும் செடி கொடியும் நீங்க பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சஹாபா பெருமக்கள்லாம் ஒரு விதிவிலக்கு கேட்கறாங்க, இல்ல இதுகிற யார சொல்லலாம், இந்த இதுகிற செடிக்கு மட்டும் எங்களுக்கு விதிவிலக்கு தாங்க, ஏன்னா அதை எங்களுடைய வீடுகளுக்கு நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கபர்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு மட்டும் விதிவிலக்கு தாங்க. ஏன்னா இல்லைன்னு சொன்னா இந்த ஹரமையில தாண்டி போய் தான் இந்த இதுகிற செடி போய் பிடிச்சுன்னு வரும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைப்படுது, அதுக்கு மட்டும் விதிவிலக்கு தாங்க ஏன்னா சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க. அப்பவே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்ல இதுகிற நான் விதிவிலக்கு தந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. இப்ப மார்க் எங்க இருக்கு? அல்ல யார் கையில கொடுத்து வச்சிருக்கான்? ஸல்லல்லாஹு கையிலங்க. நினைச்சா உன ஹலான்னு சொல்ல முடியும், நினைச்சா உன ஹராம் சொல்ல முடியும். அந்த பவர் அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான். சொல்றாங்க வேணாண்டு, இது மட்டும் விதிவிலக்கு தாங்க சொல்லலாம், சரி விதிவிலக்கு தந்துட்டாங்க. மார்க்கம் எங்க இருக்கிறது? அதுபோல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, உங்களுக்கு எனது உம்மத்தினருக்கு சிரமம் ஏற்படும் என்று மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்ற கட்டளை போட்டிருப்பேன். புகாரில் பதிவு செய்யப்பட்டது. அது சிரமங்கிறதுனாலதான் நான் கட்டளை போடலைங்கிறாங்க. இப்ப மார்க்கத்தை அல்லாஹ் எங்க கொடுத்து வச்சிருக்கிறான்? ஸல்லல்லாஹு அவங்க கையில் கொடுத்து வச்சிருக்கான், அவங்க நினைச்சது செய்ய முடியும். அதே போல பாருங்க, ரமதான் மாதத்துல வந்து தொழு வர்றாங்க, சாபாபுக்கு வந்து தொழுறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னு அடுத்த நாள் இன்னும் கூட்டமாச்சு, அந்த செய்தி கேள்விப்பட்ட அடுத்த நாள் இன்னும் கூட்டமாச்சு, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா பள்ளியே நிரம்பி வழியுது. ஸல்லல்லாஹு வரல, சுபுக்கு தான் வந்தாங்க. அவர் சொன்னாங்க, ஏன் தெரியுமா நான் வரல, இப்படி நான் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருந்தா அந்த தொழுகை உங்களுக்கு கடமையாகும், அதனாலதான் வரல அப்படின்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப மார்க் எங்க இருக்கு? ஸல்லல்லாஹு கையில் இருக்கு. உன்னை கடமைன்னா கடமைன்னு சொல்ல முடியும், கடமை இல்லைன்னா இல்லாமல் ஆக்க முடியும். அப்படி ஸல்லல்லாஹு இருக்கும் பொழுது அவங்க சொன்னது ரெண்டாக மார்க்கம் இல்லை, ரெண்டா பிரிக்கிறீங்களே. அவங்க பேசுறது வஹி இல்லை, ரெண்டா பிரிக்கிறீங்களே. எவ்வளவு பெரிய கொடுமை! அல்லாஹ்வுடைய ரசூலையே ஒப்புக்கொள்ளாத நிலைமை தானே. சரி, ஹதீஸை பின்பற்றணும் ஊருக்குள்ள சொல்றாங்கல்ல, ஹதீஸை வஹாபிலாம் சொல்றாங்க குர்ஆனை பின்பற்ற வேணும், ஹதீஸை பின்பற்ற வேணும். அந்த வஹாபிட்ட நம்ம போய் கேட்போம், ஹதீஸ்னா என்னங்க? உடனே சொல்லுவாங்க, கவுலுன் நபி, ஃபிஅலுன் நபி, தக்ரீருன் நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹுடைய சொல், ஸல்லல்லாஹுடைய செயல், ஸல்லல்லாஹுடைய அங்கீகாரம், அப்படிதான் ஹதீஸ். ஹதீஸை பின்பற்ற வேணும்னு சொல்றாங்க. ஹதீஸ்னா இதுதான விளக்கம், முடிஞ்சு போச்சே. அப்ப இப்ப எப்படி வஹி இல்லாதது? அப்ப இனிமே அவங்க ஹதீஸ்க்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹி உள்ள சொல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹி உள்ள செயல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி உள்ள அங்கீகாரம் அப்படி சொல்லணும். எந்த முஹத்திஸின்களாவது ஹதீஸ் இப்படி விளக்கம் கொடுத்தாங்களா? ஹதீஸை பின்பற்றணும் எல்லாம் சொல்றோம், ஹதீஸ்ல இதான் வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தாங்க, முடிஞ்சு போச்சு. அங்க வஹி பிரிக்கவே இல்லை. இன்னைக்கு எப்படி புதுசா பிரிக்கிறாங்க? எந்த முஹத்திஸும் செய்யாத வேலையில எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உலக விஷயத்தை நான் சொன்னால் உங்களுக்கு கடமை இல்லைங்கிறதா, பின்பற்ற கூடாதுங்கிறதல்ல, உங்களுக்கு கடமையாகாது. நீங்க விரும்பினா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இப்படி ஒரு சட்டத்தை அவர் நமக்கு சொல்லி அதை நம்ம பின்பற்றோமே, அதுவும் ஒரு மார்க்கம். இது வஹாபி தெரியல. இந்த வஹாபி சொல்றாங்கல்ல, சலாம் சொல்லிட்டாங்க, உலக விஷயமா இருந்தா தேவையில்லை அப்படின்னு. இதை மார்க்கமாக ஆக்கினது யாருதான்? அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க என்ன சொன்னாலும் மார்க்கம் ஆகி போச்சு. போ மார்க்கத்தை விட்டு நீங்க இருக்கா ஸல்லல்லாஹு சொல்லு செயல். ஏன்னா மார்க்கத்தை உருவாக்குகிற பவர் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருந்தோம். எல்லாம் புகாரில தான் இருக்கிறது, முஸ்லிம்ல தான் இருக்கிறது. அதுவும் ஹதீஸ் குர்ஆன் புரியாததால தான் இப்படி எல்லாம் போட்டு குழப்புகிறாங்க. கடைசியில் என்ன போவாங்க, இமாம் வேணான்னாங்க, அப்புறம் சஹாபா பெருமக்கள் வேணான்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. கடைசி என்ன ஆகும்? சலாசமானா குர்ஆன் போதும் அப்படி போவாங்க. அப்படி ஏற்கனவே போயிட்டாங்க. மெட்ராஸ்ல ஒரு கூட்டம் அஹ்லுல் குர்ஆன் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. யார் இந்த அஹ்லுல் குர்ஆன்? மதுஹப் வேண்டாம் என்று சென்றவர்கள், குர்ஆன் ஹதீஸ் போகணும்னு வஹாபியர் சொல்றாங்கல்ல, அவங்க தான் இந்த அஹ்லுல் குர்ஆன். அவங்கள்ல இருந்து தான் பிரிஞ்சாங்க அஹ்லுல் குர்ஆன். அப்பவே நான் சொன்னோம், இமாம் அத்தியுல்லா அல்லாஹ் கட்டுப்படணும், அத்தி ரசூல் எரித்தும் சலாசா அவங்களுக்கு கட்டுப்படணும், ஒளி நம்பர் மின்கும் கல்வி ஞாபகப்பட்ட நல்லவர்களும் கட்டுப்படணும். ஆனா அந்த வாக்கு சொன்னாங்க குர்ஆன் ஹதீஸ் போது நல்லவர்கள் தேவையில்லை. நம்ம சொன்னோம் மூணுங்கிற இறைவன், நீங்க ரெண்டு போதுங்கிறீங்க, நாளைக்கு உங்களையே ஒண்ணு போதுன்னு சொல்ற கூட்டம் வந்து எச்சரிக்கை விடுத்தோம். நம்ம கண் பார்வை நடந்து போச்சுல, ஹதீஸும் இல்லை குர்ஆனை போது போயிட்டாங்கல்ல. நம்ம காலத்துலங்க நம்ம என்ன சொன்னோமோ எச்சரிக்கை விடுத்தோம், அதே நடந்து போச்சுல.